வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சினிமாவிட டிவி சீரியல் தான் ஆடியன்ஸில் ரொம்ப நல்லாவே ரீச் ஆகிடுது. சீரியல் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்க. அது பாசிட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் காமனாக ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் கேரக்டர் அவங்களோட ஆடியன்ஸை ப்ரமோஷன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டிவி சேனல் நடிக்கிற செலிபிரிட்டிஸ்க்கு சேனல் தரப்பில் சில ரூல்ஸை ரெகுலேட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமானது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது. சன் டிவி, விஜய் டிவி இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறாங்க. சீரியல் செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணாலுமே சோஷியல் மீடியாவில் அது ட்ரெண்டிங் ஆகிடுது. இந்த சூழ்நிலையில் சன் டிவி செலிபிரிட்டி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு சன் டிவி ஆடியன்ஸ்ட ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சித்தி டூ சீரியல் வந்து நந்தன் விலகிட்டாரான்னு எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். சித்தி டூ சன் டிவியில் இப்போ நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. பிரைம் டைமில் அர்ஜுன் ரோஜா ஜோடிக்கு அடுத்ததா கவின் அன்பா ஜோடிக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ சீரியலை சொல்லிக்கிற மாதிரி ஸ்டோரி இல்லாட்டியும் கவின் அன்பா ஜோடிக்காக சீரியல் நிறைய பேர் பார்க்குறாங்க. ராதிகா மேடம் இருந்த வரைக்குமே சித்தி டூ சீரியலில் கவின் அன்பா ஜோடி தனியாக தெரியல. ராதிகா மேடம் சீரியல் இருந்து விலகினதுக்கு அப்புறமா தான் கவின் அன்பாவுக்கான முக்கியத்துவம் சீரியலில் அதிகமாச்சு. கூடவே டிஆர் ரேட்டிங் சீரியலுக்கு டவுன் ஆகாமல் ஆவரேஜாக கிடச்சிட்டு இருக்கு. கவின் அன்பா ஜோடியில் யாராவது ஒருத்தர் இல்லாட்டி சீரியலை பார்க்குறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிரும். டிஆர்பி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். இந்த சூழ்நிலையில் நந்தன் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. நந்தன் தான் சித்தி டூ சீரியலில் கவின்கிற கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் சித்தி டூ சீரியலோட முக்கியமான விஷயங்களை தன்னோட சோஷியல் மீடியாவில் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இப்போ இன்னொரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, ரொம்ப அதிகமான அன்பு ரசிகர்கள்ட்டேருந்து கிடச்சிருக்கு. எப்பவுமே சிறப்பான சன்டிஃபிக்க நன்றிகள்னு சொல்லியிருக்காரு. சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி எதுக்கு நந்தன் போஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒருவேளை சித்தி டூ சீரியல் வந்து நந்தன் விலகிட்டாருன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். பட் சித்தி டூ சீரியல் வந்து நந்தன் விலகிட்டாருன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே சமயம் சில பேர் சோஷியல் மீடியாவில் நந்தன் சீரியல் வந்து விலகிட்டதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. கவின் கேரக்டர் வந்து நந்தன் விலகினது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. மேபி வாய்ப்புகள் இருக்கு, பட் உறுதியாக சொல்ல முடியாது. நந்தனுக்கு கவின் அன்பா ஃபேன்ஸால நிறைய பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு. அதே சமயம் ரீசெண்டாக சில பிரச்சனைகளும் வந்திருக்கு. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன ரவுடி பேபி ரியாலிட்டி ஷோவில் நந்தன் அவரோட ரியல் ஒய்ஃபும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஜோடி இன்சல்ட் பண்ணுற மாதிரி சில கருத்துக்களை கவின் அன்பா ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. கூடவே நந்தனுக்கு பிரீத்தி தான் கரெக்டான ஜோடின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் நவீன் கேரக்டர் சீரியலுக்குள்ள கொண்டு வந்தப்ப நிறைய நெகட்டிவான கருத்துக்களும் வந்துச்சு. நந்தன் வெண்பா கூட ரொமான்ஸ் பண்றாரு, யானி கூட ரொமான்ஸ் பண்றாரு. ஸோ இவர் வேற மாதிரியான ஹீரோன்னு சொல்லி அவரை இன்சல்ட் பண்ற மாதிரியான சில கருத்துக்களை கவின் வெண்பாடின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால பர்சனலாகவே சில பிரச்சனைகளை நந்தன் ஃபேஸ் பண்ணாரு. சீரியலை கொடுக்குற கேரக்டர் நடிக்கிறது ஆக்டர்ஸோட ஒர்க்கு. ஸ்டோரி திரைக்கிறது இதெல்லாம் டேரக்ஷன் டீம் தான் டிசைட் பண்றாங்க. ஸோ டேரக்டர் சொல்றது தான் நந்தன் நடிக்கிறாரு. ஸோ இதை வச்சு அவர் இன்சல்ட் பண்றது தப்பு. நந்தனோட பாப்புலாரிட்டி காரணமான அவரோட ஆடியன்ஸில் சில பேர் தான் அவருக்கு பிரச்சனையாக மாறிட்டாங்க. நந்தன் சீரியல் விலகிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படியே விலகிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சன் டிவி சார்பாக நந்தனை கன்வே பண்ணிடுவாங்க. நந்தன் சீரியல் விலகிறத இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. பட் அதுக்குள்ளே சித்தி டூ சீரியல் நந்தன் விலகக்கூடாதுன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி கார்த்திக் ராஜ் செம்பருத்தி சீரியல் விலகினப்ப இதே மாதிரி ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி ட்ரெண்டிங் ஆக்குனாங்க. இப்போ அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயத்துக்கு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே சித்தி டூ சீரியல் வந்து நந்தன் விலகிறதா டேரெக்டாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்பவும் கூட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.